கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். இவன் தாங்க நம்ம ஹீரோ. இவன் வந்துட்டு ஒரு கேமிங் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். இவனை வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அங்கே நம்ம ஹீரோயின் மாறு வேஷத்தில் வராங்க. என்னென்னா ஒரு பேய் மாதிரி மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு வராங்க. பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல. பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுற, அப்படி போடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் விழுந்துடுறாங்க. என்ன இவன் இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறான், நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூலில் படிச்சிருக்கோங்கிறதே மறந்துட்டான் போல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சிருக்காங்க. ஒரு மீன் கீழே தள்ளி விட்டுட்டு அதை எடுத்து கூட போடாமல் ரொம்ப ஓவராக சீனை போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு அவனோட செக்ரட்டரி கேட்குறான், என்ன பாஸ் நீங்கள் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான் வந்துட்டு நம்ம பாஸ் சிரித்து பேசுவாராம். வேறு யார்கிட்டையுமே அவர் சிரித்து பேச மாட்டேங்கிறாரு. ரொம்பவே உருமூஞ்சியாக தான் இருக்காரு. ரொம்பவே வந்துட்டு எல்லாத்திட்டையுமே சிடுமூஞ்சி மட்டும்தான் இருக்கார் போல். நம்ம ஹீரோயின் இன்டர்வியூ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது, ஓ அப்படியா, சரி நைட்டு ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பேச்சுலர் பார்ட்டி வச்சுட்டு இருக்காங்க. யாருக்குன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான். நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். யார் கூடனா வந்துட்டு அவங்க சின்ன வயசுலேருந்து லவ் பண்ண ஒருத்தன் கூட தான். இவன் தான் வந்துட்டு அந்த நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருக்கான் இல்லையா அவன். இவங்க ரெண்டு பேரும் வராங்க. நம்ம ஹீரோனை ஃப்ரெண்டு பார்க்கணும் ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. இவனுக்கு போய் இப்படி ஒரு ஆளா, இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு செட்டப்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இன்டர்வியூ எடுத்துகிட்டு பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவன் என்ன பண்ணுறான்னா ஆல்கஹாலை வந்துட்டு கலந்துட்டுறா ஜூஸில். இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் அங்கே வந்துடுறான். வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் செம்ம போதையில் இருக்கா. அதை நினச்சிட்டே வந்துட்டு ஒரு பாட்டும் பாடிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா சின்ன வயசுலேயும் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் நம்ம ஹீரோயினுக்கு. ஆனால் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கும். அதை வந்துட்டு அவனுக்கு ஞாபகம் இருக்கும். இவன் அன்றைக்கே ரிஜெக்ட் பண்ணிட்டால, நம்ம மூஞ்சி முகக்கட்டையும் பாருங்கள் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குடிக்க ஆரம்பிச்சிடுறான். ரெண்டு பேரும் ஒன்றா குடிச்சிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் கிடக்குறாங்க. என்னடா இது, நேற்று என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிச்சு பார்க்கும்போது சுத்தமாக அவங்க ரெண்டுத்துக்குமே ஞாபகம் வர மாட்டேங்குது. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்றைக்கி எனக்கு கல்யாணம், நான் என்னடா இங்கே இருக்கேன், அதுவும் இந்த கோலத்தில் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணமா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரொம்ப ஷாக் ஆகிறான். ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப குடிச்சிருக்கிறதா பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசுகிறாங்க. ஏதாச்சும் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறேனே தெரில அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்துட்டு நம்ம ஹீரோ இல்லை, ஹீரோட தம்பின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினச்சிட்ருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸ். அப்போ தான் வந்துட்டு ஹீரோவுக்கு பதிலாக வந்துட்டு இவன் வந்திருக்க மாதிரி வந்துட்டு ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் உண்மையாலே போன வந்துட்டு நம்ம ஹீரோ தான். ஆனால் வந்துட்டு ஹீரோட தம்பி மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ரெண்டு பேர்த்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேனே தெரில. திடீர்னு அவளுக்கு மேரேஜ் வேறு நடக்க போதா, அதை எப்படியே போய் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அது மட்டும் இல்லாமல் நீ தானே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வேற சொல்லிடுறா. வேறு வழியே இல்லை, நம்ம ரெண்டுத்துக்கு இதெல்லாம் நடந்துச்சு இல்லை, கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோவும் சரி வேறு வழியே இல்லை போல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க ரெண்டு பேர் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு படிக்க போகணும் இல்லையா, அதனால. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை மேரேஜ்க்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா மாப்பிள்ளை மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இவன் ரொம்ப நல்லவம்மா, இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ரொம்ப நாளாக வந்துட்டு நான் மறைச்சி வச்சுருந்தேன், அவன் எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி நடிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படியா, சரி உனக்கு பிடிச்சா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் விட்டுறாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். எப்படிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் பார்த்தா அவங்க அம்மாவோட சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸில் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க போல் அவனோட மேரேஜ் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் முடிக்கிறாங்க. ஐயோ இவங்க அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் பேசி டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ஜோடி பொறுத்தோ ரொம்பவே சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணுறதுக்காக ஸ்டேஜுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஜுக்கு போய் அங்கேயும் நின்றுட்டாங்க. நின்னதுக்கப்புறமா எல்லாருமே வந்துட்டு கை தட்டி உற்சாகப்படுத்துகிறாங்க. ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, சரி கிஸ் பண்ணி தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுக்காக அவனும் ஒத்துக்கிறான். ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அஃபிஷியலாக மேரேஜ் ஆகிடுச்சு. என்னென்னா கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா, ஹீரோயினுக்கு வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு லெட்டர் கொடுத்துருப்பான், லவ் லெட்டர். அதை நம்ம ஹீரோயின் வாங்கி பார்த்துட்டு படிச்சுட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா நிறையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோடு எழுதி வச்சுருப்பாரு. அப்போ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் செம்மையாக ஓட்டி தள்ளியிருப்பாங்க. உன்னை எப்படா வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பா, அது இத்தனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை படித்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டுச்சா இவ கூடயா மேரேஜ் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோயினோட அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னா, அவன் அங்கே வரான்.
வந்தோடனே ஷாக் ஆகிடுது. என்னென்னு பார்த்தா அவனும் இவங்க ஸ்கூலில் படித்தவன் தான். அவனும் வந்துட்டு சிரிச்சிருப்பான் இவனோட லெட்டரை பார்த்து. உடனே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ரொம்பவே இதாக இருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட மேரேஜை தடுக்கிறதுக்காக அவன் வந்துக்கிட்டு இருக்கான். எல்லாருமே அவனை தடுத்து வெளியே தள்ளி விட்டுட்டு இப்படியோ அவங்க மேரேஜை முடிச்சு வச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணது தெரியாமல் 2 பேரோட அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறதா வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க 2 பேத்துக்கு சுத்தமாக பிடிக்கல. இல்லை நீங்கள் 2 கல்யாணம் ஆயிடுச்சுல ஒரே வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்தையுமே கொண்டு வந்து ஒரே வீட்டில் வந்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் உன்னோட பொருள், அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் என்னோட பொருள். நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்கிறது நீ எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். நான் ஒரு ஸ்காலர்ஷிப்காக தான் வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே அவங்கவுங்களோட ரூல்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்துட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப உறுதிப்படுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வந்துட்டு உண்மையாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபிஷ்ஷையும் பிரிச்சிடலாமா அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பாதி வரைக்கும் தான் நீ, இந்த பாதி வரைக்கும் நான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை தனியாக விட்டுட்டு அவங்க அம்மா 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. வெளியே போனதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு தூங்கலாம். அவன் சோஃபாவில் தூங்கிக்கிட்டு இருக்கான். பெட்டை கொடுத்துட்டு திடீர்னு நம்ம ஹீரோயின் வரும்போது அவள் கத்திடுறா. கத்துறது மட்டும் இல்லாமல் கையில் கிடைக்கிற ஏதோ ஒரு பொருளை தூக்கி நம்ம ஹீரோ மண்டை மேலே போட்டுடுறா. அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்காக மெதுவாக எந்திரிச்சு வரா. அவன் அழகாக சமைச்செல்லாம் வச்சுருக்கான். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்னடா அது நான் அடி போட்டு இவன் பாட்டுக்கு சமைச்சு வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. உனக்காக சமைச்சு வச்சுருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. இல்லை பரவாயில்ல நான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. நான் உனக்காக நிறைய நல்லதாக செஞ்சு வச்சுருக்கேன்ப்பா சாப்பிடு அப்படிங்கும்போது சரி நல்லா தான் இருக்குது பார்க்க, பேசாமல் இதையே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, என்னால் தான் உனக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு மேக்கப்லாம் போட்டு அதெல்லாம் சரி பண்ணி விட்றா. இவனும் வந்துட்டு வெளியே போனதுமே ஒரு ஆள் வரான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சவன் போல். அவன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோனோட அம்மாவை லவ் பண்ணுறாங்க இல்லையா அவன் தான். இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க போல். வந்து நம்ம ஹீரோயின் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அவன் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லும்போது அவன் இந்த மாதிரி வந்துட்டு வீரனே நம்ம ஹீரோயின் ஃபோனை கீழே தள்ளி விட்டு மிதித்து இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணி விட்டுறான். இதனால் நம்ம ஹீரோயினோட இன்டர்வியூ மிஸ் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ அது வந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிங்குன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஃபோனும் உடஞ்சி போச்சு, அவன் மனசும் உடஞ்சி போச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வீட்டில் பாட்டு கேட்டு ரிலாக்ஸாக இருக்கான். எப்படா ஹீரோயின் வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அவள் பாட்டுக்கு வந்து போத்தி படுத்துட்டு ரொம்பவே வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ எவனோ ஒருத்தன் வந்து கதவை தட்டுறான். நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சவன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கதவை திறந்து விட்டுட்டு போய் ஒரு வாரமாக உட்காந்துக்கிறேன். பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கான். என்னடா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் சண்டைக்கு போய்கிட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல் ஓடி போய் ஒரு எட்டி ஒரு அதை உதைக்கிறான். யார் மேலடா கை வைக்கிற, அவன் பொண்டாட்டிடா அப்படின்லாம் டைலாக்லாம் விட்டுட்டு சாமையாக அடிச்சு தள்ளிட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படிங்கும்போது வேறு என்ன பண்ணுறது, அவனும் எப்போதும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான். எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் கேட்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவளுக்கு இருக்கிற காயங்களுக்குலாம் வந்துட்டு மருந்து வச்சுட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டே இவன் கீழே தள்ளி விட்டுருப்பான் இல்லையா அந்த காயத்தை பார்த்து இவனுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளி விட்டோம் பாவம் இந்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இவன் மருந்துக்கெலாம் வச்சுட்டு இருக்கான்ல. இதையை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இவங்க அண்ணன் என்னடானா இவ்வளோ ரூடாக இருக்கான், இவன் என்னடானா இவ்வளோ சாஃப்டாக இருக்கா, சமைச்சு கொடுக்கான், இவனெல்லாம் பார்த்துக்கிறானே ரொம்ப நல்லவனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அவங்க மேனேஜர் போட்டு திட்டிகிட்டு இருக்கா. என்ன நீ ஒரு இன்டர்வியூ தான் எடுக்க சொன்னேன் ஹீரோவை, ஆனால் நீ வந்துட்டு இன்டர்வியூ எடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டி விட்றான். நம்ம ஹீரோயினும் வேறு வழியே இல்லாமல் அவனை வந்துட்டு இன்டர்வியூ எடுத்தே ஆகுன்னு சொல்லிட்டு அவன் வாசல் முன்னாடி உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. எங்கன்னா அவங்க கம்பெனி வாசல் முன்னாடி நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறான்னா அப்போ தான் வந்துட்டு அங்கே கரெக்டாக வர சமயம் அவள் கரெக்டாக அங்கே உட்காந்து குடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கா. எனக்கு தெரியாது எனக்கு இன்டர்வியூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரும்போதே அவனுக்கு ஏதோ வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ தான் அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது. என்னென்னா வந்துட்டு எனக்கு தெரியாது, சின்ன பையன்ட்டு நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா சின்ன பையனோட ஃபோன் வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கும். இதுக்காக அவசரமாக என்ன பண்ணேன்னா ஆஃபீஸ் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் வந்துட்டு அவங்க சின்ன பையன் மாதிரி பேசிட்டு திரும்பவும் டேப்லெட் எடுத்துக்கிறான்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ ஒரு பாசம் அவங்க அம்மா மேலே. இதுக்கப்புறமா வந்துட்டு வந்ததுக்கப்புறமா வெளியே நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு
கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு இன்டர்வியூ வேணும், நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படிலாம் முடியாது அப்படிங்கும்போது, அன்றைக்கி லேட் ஆனதுக்கு காரணமே ஒரு பொறுக்கி வந்து எங்கிட்ட வந்துட்டு தேவையில்லாமல் தகராறு பண்ணிட்டான், ஃபோன் கூட உடஞ்சி போச்சு தெரியுமா அப்படின்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். அது எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியல. அதில் யோசிச்சு பார்த்துட்டு சரி பார்க்கலாம் ட்ரை பண்ணுறேன், இருந்தாலும் உனக்கு இன்டர்வியூ கொடுக்கறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். தயவு செஞ்சு எனக்கு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகும்போது டைரி எடுத்து பார்ப்பான். நம்ம ஹீரோவை இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்காக எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பா. அதை பார்த்து தான் வந்துட்டு அவனுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்னே தோணுச்சு. இவ்வளோ இது பண்ணியிருக்காள இவ, இப்போ கண்டிப்பாக அவளுக்கு இன்டர்வியூ கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளோட மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு எழுந்திரிச்சு இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு அவளுக்கு பைத்தியக்காரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க, உங்கள் அண்ணன் ரொம்ப பெரிய கல்லஞ்சக்காரன், ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க மாட்டேங்கிறான், உன்ன மாதிரி இல்லை, சரி ஏன் இந்த மாதிரி இருக்கான், அவனும் ஃபஸ்ட் நல்லவனாக தானே இருந்தான், அது மட்டும் இல்லாமல் 3 மாதத்துல நீ என்னையும் விட்டுட்டு போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. தயவு செஞ்சு அழுகாத, ரொம்ப கேவலமாக இருக்குது, எப்படியாவது வந்துட்டு அவங்க கண்டிப்பாக ஒத்துப்பா, நீ நாளைக்கு போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் விடாமுயற்சியாக வந்துட்டு போய் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆஃபீஸ்க்கு கிளம்புறா. நம்ம ஹீரோ இருந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வர சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு நல்லா மேக்கப் போட்டுலாம் வந்திருப்பா. அங்கே இன்டர்வியூ எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது, அந்த ரூம் எனக்கு காட்டுறீங்களா, அது வந்துட்டு ஒரு கேம் செட்டப்பில் இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது, சரி நான் காட்டுறேன், நீ போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும் அந்த கேமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு அவளும் அந்த கேமுக்காக அவங்க உள்ளே போய் வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க செக்ரட்டரி சொல்லியிருப்பாங்க, இந்த கேம் வந்துட்டு யாருக்குமே இன்னும் ரிவீல் பண்ணலையே, இவளுக்கு மட்டும் காட்டுறீங்க அப்படிங்கும்போது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு மட்டும் காட்ட போகிறான். ரொம்பவே வந்துட்டு ஹாரர் கேம் மாதிரி இருக்கும் போல். நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பயமே இல்லாத மாதிரி நடிப்பா, ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு இதுலேயுமே சின்ன சின்ன இதுக்குமே பயந்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான், என்னடா இது ரொம்ப சீனை போட்டுட்டு இப்போ இதுக்கெல்லாம் போய் உட்காந்து பயந்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவனுக்கு ஃபன்னாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அவனே போய் தண்ணி கிளாஸ்லலாம் வந்துட்டு தண்ணி மோந்துட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு டவுட் வருது, இதுக்கு முன்னாடி நீ என் வீட்டுக்கு வந்ததே இல்லையே, இப்போ எப்படி போய் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா எல்லாத்து வீட்லேயும் வந்துட்டு தண்ணி இங்கே தான் இருக்கும்னு நினச்சி போய் எடுத்தேன், ரொம்ப சின்னதாக வேறு இருக்கும் உங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சிட்றான். அப்போ தான் அங்கே ஒரு ட்விஸ்ட்டே நடக்க போகுது. என்னன்னு பார்த்தா ஹீரோட அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வா நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எல்லாமே வந்துட்டு சென்டராக பிரிச்சிருக்குமே, 2 இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே சாப்பிட போகலாம், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அலைக்கா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மெசேஜ் போட்டுறா, வீட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணு, அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் வந்து அவசரமாக எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அவங்க திரும்பி வீட்டுக்கு வர டைமு அவங்க அம்மா வந்து டக்குன்னு திரும்பும்போது எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாங்க. ஆனால் ரூல்ஸ் போர்டு மட்டும் அங்கேயே இருக்குது. டக்குன்னு ஓடி போய் அதையும் திருப்பி மாற்றி வச்சிடறான் அவங்க அம்மா பார்க்கறதுக்கு முன்னாடியே. எப்படியோ வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு நல்லா குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் குடிச்சு எல்லாத்தையும் உளறிடுவாங்களே, அதை தெரியாமல் எல்லாத்தையும் குடிச்சிட்டு அவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக வந்துட்டு அக்ரிமெண்ட்டுன்னு சொல்ல வருவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ என்ன நினச்சி பார்க்குறான்னா, என்ன இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அப்பாவும் ஹீரோட தம்பி ஒருத்தர் இருப்பான், அவனும் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுவாங்க. அவங்க அம்மாவுக்கு அது சொன்னால் அதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவனை விட அவங்க தம்பியை தான் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா அவங்க தம்பியை நடிக்க ஆரம்பிக்கிறான் அவங்க அம்மா கிட்ட. இதனால தான் வந்துட்டு அவங்க தம்பியாகவே இருக்கிறதா வந்துட்டு ஒரு வேஷம் போட்டுட்ருப்பான். அது வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்துட்டு இவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும், அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்காது. வெளி உலகத்தில் இவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அக்ரிமெண்ட்னு சொல்ல வராலையா, உடனே வந்துட்டு அவளை பிடிச்சி அந்த சைடு கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுறான். ஏன் அக்ரிமெண்ட்டை பற்றி வாயை திறக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்திட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. நம்ம ஹீரோட அம்மா வந்து பார்த்துச்சா என்ன அழகாக இருக்காங்க, இந்த மாதிரி ஒத்துமையாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு அங்கேயே தங்கியிருக்காங்க இல்லையா, அதனால இவங்க 2 பேரும் ஒரே ரூமில் இருக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஜாம்பி படம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயபரமாக நடிச்சிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.